வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு என்னோட இருக்கிற இயக்குனர் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் வந்து ஒரு நம்மள எல்லாரும் ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி இருக்கும். அண்ட் அந்த வகையில் அவரோட அடுத்த படம் புறம்போக்கு என்கிற பொதுவுடைமை மே 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை பற்றி பேசுறதுக்காக திரு எஸ்பி ஜனநாதன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்கள். நல்லா இருக்கும், சொல்லுங்கள். ஸோ இந்த டைட்டில் பற்றி சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் இந்த புறம்போக்கு அப்படின்ற டைட்டில் எப்படி வந்தது? அதாவது நான் பொது உடைமைன்னு வைக்கலாமா புறம்போக்குன்னு வைக்கலாமான்னு இருந்தது. புறம்போக்குன்ற ஒரு வார்த்தை, நிறைய வார்த்தை தமிழில் வந்து கொச்சையாயிருக்குது. ஆக்சுவலாக ஒரு வேர்டு வந்து கொச்சையாயிருக்குது. இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது கூட இப்போ டைட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில்லையும் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் நான் அப்புறம் விளக்கம் நான் சொன்னேன், ஏன்னா டெய்லி பேப்பரில் ஒரு புறம்போக்குன்ற வார்த்தை வந்திருந்தாரு. புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு, கவர்மெண்ட் கெசட்லேயே புறம்போக்கு இருக்குது, அது எப்படி தப்பான வார்த்தையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லினேன். ஆனால் புறம்போக்குன்னு சொன்ன உடனே பெரிய த்ரோ. ஆனால் முதல் நாள்லேயே நான் கீழே பொது உடைமை நான் போட்டேன். ஏன்னா புறம்போக்குன்னு வந்து இப்போ விதமாக இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் எல்லோரும் கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் வேஸ்ட் லேண்ட்னு வருது. அது வேஸ்ட் லேண்ட் கிடையாது, எல்லாருக்குமான யூஸ் லேண்ட். அது இப்போ ஒரு சுடுகாடு இருக்குதுன்னா அது புறம்போக்கு தான், ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னா புறம்போக்கு தான், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி பொதுவான எல்லாருக்கும் இடன்றது மக்களுக்கானது. அது ஸோ ஹீரோவும் மற்றவங்களோட கேரக்டர்ஸ் வந்து நான் அது சிம்பாலிக்காக அதை நான் வச்சுருந்தேன். இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ், அதுவும் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே அந்த பெரிய ப்ளஸ் வந்து உங்களோட காஸ்ட் தான். அதாவது விஜய் சேதுபதி, ஆர்யா, ஷாம் 3 பேர். ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்கு இவங்க தான் அப்படின்றத நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க? அதாவது ஆர்யா வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிஸ்டாக நடிச்சிருக்காரு, புரட்சிகரமான ஒரு ஆளை நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளாக வந்து புரட்சிகரமான சினிமாவில்னா கிளிஷேவாக ஆயிருக்கு நிறைய. புரட்சிகரமான இருக்கிறவனா ரொம்ப இப்போ கருப்பாக இருப்பார், தாடி வச்சுருப்பார், ரொம்ப கிழிஞ்சு போன செருப்பு போட்டிருப்பார், அது மாதிரியான ஒரு கிளிஷே ஒன்று இருக்குது. அது உடையணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்படி இல்லை, புரட்சியாளர் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். பகத்சிங்கே ரொம்ப ஸ்டைலான ஆள் தான், கலர்ஃபுல் ஆள், ரொம்ப ஸ்டைலான ஆள், ரொம்ப யூத்து எல்லாம். அதே மாதிரி நான் ஆர்யான்றவர் வெளியே போகிற லவர் பாயாகவே பெரிய இதாக இருக்கார். ஆர்யானாலே இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணுவாங்கன்னு இருக்குது. ஸோ இவர் அவருக்கு பொறுத்தனா வேறு யாருக்கு ஃபஸ்ட்டு அதில் பார்க்கும்போதே தானாகவே கேரக்டர் மாறினது தெரியும். அதில் அது படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்புறம் விஜய் சேதுபதி வந்து ஒரு ஹேங்மேனாக நடிக்கிறார், அதாவது தூக்கு போடும் தொழிலாளி அவர். ஆமாம், அது வந்து ரொம்ப மைன்யூட்டான ஒரு இடம் அது. ஏன்னா முன்விரோதனமே இல்லாதவனை ஹேங் பண்ணணும். அப்போனா அவனுக்கு வேறு இல்லை, ஒரு ஆடு அறுக்கிறது கோழி அறுக்கிறது கூட யாருக்கும் வந்து மனசு வராது. ஒருத்தனை ஹேங் பண்ணணுன்னா அது எவ்வளோ பெயின்ஃபுல் அது. இப்போ இது ரொம்ப மைன்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏரியா இருந்தது. நான் விஜய் சேதுபதி படம் தொடர்ச்சி நான் பார்த்துருக்கேன். பார்த்ததில் வந்து அவர் அதில் நுட்பமான ஆள் தான் அவர். ஸோ அது அவர் ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். என்டையர் ஜெயிலுக்கான ஒரு பெரிய ஆஃபீஸர் அப்படின்னும் போது இன்னொரு யங்ஸ்டர் அது ஷாமாக இருக்கும். ஷாம் மீசை இதுவரையும் போலீஸ்னால மீசை முறிக்கின்னு இருந்தாங்க. ஒரு மீசையெல்லாம் எடுத்துகிட்டு மீசையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நீட் ஃபினிஷில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் போட்டு பண்ணேன். அது அவர் ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்காரு. இதில் காஸ்டிங் வந்து நான் முதல்ல இந்த ஐடியாவில் பண்ணேன், ஆனால் அந்த ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஜெயில என்ன நினைச்சிட்டேன், ராக்கெட் விடுற அளவுக்கு சயின்டிஸ்ட், ஆர்ட் சர்ஜரி பண்ற அளவுக்கு டாக்டர்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எத்தனை பேர் வேணும்? இந்த ஜெயிலே ஒரு அறிவியல் கலை கூடண்டா. நான் இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சிருவேன். அண்ட் உங்களோட படங்களில் பார்த்தீங்கனாலே அந்த ஃபீமேல் ரோலுக்கு வந்து ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் கார்த்திகா எப்படி இந்த படத்தில் ஃபிட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது கார்த்திகா கூட ஒரு எப்படின்னா, நான் முதல்ல பார்த்தது தமிழ் தெரியணும், அது இருந்தால் எனக்கு கம்ஃபர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருக்கலாம் ஃபீமேலை பொறுத்தவரை. ஏன்னா அதுவும் வந்து கிளீஷாக என்ன பொண்ணுன்னா பாம்பே பொண்ணாக தான் இருக்குது, நிறைய ஒரே மாதிரி பொண்ணாக தான் இருக்குது. டிட்டோ ஃபீமேல் சொல்கிறாங்க, டிட்டோ பியூட்டியாகவே இருந்துருது. அதில் வேறு இருக்கலாம் கொஞ்சம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். கார்த்திகா வந்து ஃபிசிக்கலாக ஹைட்டு எல்லாமே ஃபிட்டாக இருப்பாங்க, பாடி ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த கணக்கில் வந்து எனக்கு கார்த்திகா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பேசினேன். அவங்கள மோர் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, அதெல்லாம் செட்டு. நீங்கள் இப்போ கோலிவுட்டில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸோட போர்ட்ரேயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் உங்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஃபீமேல் கேரக்டர் இது நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு கார்த்திகா கூட கேட்குறாங்க அந்த கேள்வி. ஃபீமேல்னா நான் கொஞ்சம் மேலாக பிஹேவ் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது ஃபீமேல் கேரக்டர் தான் ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து ஸ்ட்ராங் ரியலி. இது ஒரு ஏன்ஷியன் சொசைட்டியே தாய் வழி சமூகம்னு பேர். இது அம்மா தான் முதன்மை. அதில் அடிப்படையில் வந்து பெண் தலைமை தாங்குகிற ஒரு கதாபாத்திரம். அதில் என் படத்தில் நான் வந்து அதுதான் கொடுக்குறேன் நான். ஆமாம், அதில் இதுக்கு தனியாக வந்து பெண் நான் பார்க்குறதே இல்லை. ஆமாம், அப்படி தான் நான் வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்கேல். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வர்ஷன் பற்றி சொல்லுங்கள். நான் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்கும்போது ஒரு ஸ்டார் மியூசிக் டைரக்டர் ஏன் சூஸ் பண்ணல? நீங்கள் ஒரு நியூ கமரோட போயிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்ரீகாந்த் தேவோட தான் நான் பண்ணுறதா இருந்தது. நான் அவர் பண்ணியிருந்தார், அதன் பிறகு பண்ணுறது. இப்போ ஸ்ரீகாந்த் கிட்ட சொன்னேன், சாங்ஸ் மட்டும் ஒரு பையனை பண்ணிட்டோம், ஒருத்தன் வரட்டும் ஏதாவது
இப்போ அவர் வந்து முதல்ல அவர் ஜென்டில் என்ன பண்ணார், சரி பரவாயில்ல பிஜிஎம் ஸ்கோரிங் வேண்டி நீ பண்ணு அப்படின்னு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அவர் பண்ண, அது ஒரு பெரிய டஃப் ஒர்க் அது, அதை நீங்கள் பண்ணு. சாங்ஸை இவர் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா நேஷனல் அவார்ட்லேயே 2 கேட்டகரி இருக்குங்க. இதுக்கு ஒரு அவார்டு இருக்குது, அதுக்கு ஒரு அவார்டு இருக்குது. 2 தனித்தனி ஆர்ட்டாக தான் இருக்குது பிஜிஎம் ஸ்கோரிங் தான். இப்போ இங்கேயும் அப்படி பாம்பேலாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பிரித்தோம். சாங்ஸ் சதீஷ் வர்ஷன் சொல்லிட்டு அந்த புது பையன்கிட்ட கொடுத்தேன். அவன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ஸ்கோரிங் ரொம்ப டஃப்பாக இருந்தது என் படத்தில், பெரிய வேலை. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நல்லதான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீகாந்த் தன்னுடைய இதை வந்து ஃபுல் டேலண்ட்டை காமிச்சிருக்காரு. அநேகமாக ஸ்ரீகாந்த் தேவோடைய அவருடைய எவ்வளோ டேலண்ட்னு இந்த படத்தில் தெரியும் அப்படின்ற அளவு சொல்லலாம். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவோ. உங்களோட படத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நான் பார்க்குறது என்னென்னா ஆர்ட் டைரக்ஷன் தான். ஈயா இருக்கட்டும் இல்லை இயற்கை. அண்ட் இப்போ வந்து இந்த படத்தில் ஜெயில் செட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த செட் பற்றி சொல்லுங்கள், அங்கே ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவர் முதல் படம் நான் பண்ணும் போதே வந்து தண்ணி கடலுக்குள்ளே செட்டு போடணும், லைட் ஹவுஸு. அந்த வேலையே அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி முடிச்சிருது. ரொம்ப ஃபைன் ஒர்க் அது. அதான் அவர் கேட்டாலே என்ன சொல்கிறாரு, எனக்கு அதை விட அது பண்ணிட்ட பிறகு இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்கிறாரு அவர். ஆனால் இதில் வந்து எப்படின்னா ஜெயில் பற்றி இது வந்து அது வந்து செட்டு அது ஒன்று. ஜெயிலை பற்றி பண்ணும்போது படமே அதுவாக இருக்கிறதால எல்லாமே வந்து லாஜிக்கலாக கரெக்டாக டேஸ் எடுத்து தான் பண்ணணும். இப்போ ஒரு தூக்கு மேடைனா இப்படி இருக்கும், செல்லுன்னா இப்படி தான் இருக்கும், அங்கே எல்லா இடத்துலையும் ஜன்னல் இருக்கும். இப்போ ஜெயிலில் வந்து உள்ள லைட் இருக்காது, வெளியே இருக்க லைட்டில் தான் படிக்கணும். ஏன்னா கரண்ட்டு ஷாக் வச்சா சூசைட் பண்ணிக்க முடியும். இப்படி இது எல்லாமே ஒவ்வொன்றோட ஒன்று, இதெல்லாம் ரொம்ப ஹைட்டில் தான் இருக்கும். எல்லாம் இப்படி நிறைய கணக்கு இருக்குது இல்லையா. கண்ணாடி வந்து செவத்தோடு செவராக போச்சிருக்கும். கண்ணாடி பார்த்து தலை வரலான்னு, ஆனால் அது கண்ணாடி எடுக்க முடியும். ஏன்னா கண்ணாடி எடுத்துகிட்டு அது ஆயுதம், அது வெப்பன். அது அதெல்லாம் செவத்துலேயே போச்சிருக்கும் கண்ணாடி. இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட டேட்டாஸ் வேணும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம ஆத்தென்டிக்காக பண்ண முடியும். அந்த ஒர்க்கை இவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஒர்க் இதில். உங்களோட படங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹெவி மெசேஜ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் பார்வையில் வந்து படம் அப்படின்னா, ஒரு சினிமா அப்படின்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை மெசேஜ் பேஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னீங்களா? இல்லை அதாவது ஒரு சரியான மெசேஜ் சொன்னாலே தட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் நான் நினைக்கிறேன். நான் இப்போ சாதாரண பேசும்போதே கூட முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுனா என்டர்டெயின் ஆகுறாங்க, அவங்க எங்கேஜ் ஆகுறாங்கனால தட் இஸ் என்டர்டெயின் தானே. அவங்க அதை அப்சர்வ் பண்ணுறாங்க, அதை கேட்குறாங்க, அதுமாதிரி அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குதுன்னா அப்போ அது அவரை என்கேஜ் பண்ணுது. என்கேஜ் பண்ணுறது தட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆகுது. அவர் 1 hour அவர் என்கேஜ் ஆகுறாருன்னா அவர் என்டர்டெயின் ஆகிறாருன்னு தான் அர்த்தம். அவர் போர் அடிச்சா அது விலகிட்டு வர்றவர். அதில் 2.5 மணி நேரம் படம் நான் அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது பண்ணால் அதை பேராண்மையில் வந்து என்கேஜ் தான் பண்ணேன்னா அது என்டர்டெயின்மெண்ட் ஆகிருக்கு. அவரை டைட்டாக என்கேஜ் பண்ணணும், இப்படி எப்படி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஆடியன்ஸை வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். அதால் அவர் மோர் அப்சர்வாக கேட்டார் அவர். அதில் அவர் சாட்டிஸ்ஃபை ஆனார் அவர். நான் என்டர்டெயின்மெண்ட் தனியாக ஒரு ஸ்பெஷல் டான்ஸு கிளாமர் அது இதுன்னு அதுக்குன்னு தெரியாமல் எதை சொன்னாலும் என்டர்டெயின் தான். சரியாக சொன்னால், சரியானதை சொன்னான், அவனுக்கு தேவையானதை சொன்னான். அந்த 3 தளத்தில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ உங்களோட முதல் படத்தோட ஹீரோ ஷாமோட நீங்கள் திரும்ப ரீயூனைட் ஆயிருக்கீங்க. அப்போ இருந்த ஷாமுக்கும் இப்போதைக்கு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? பட் இந்த கேள்வி எல்லாருமே கேட்டுக்கிறேன். சரி ஓகே. அது அப்போ அந்த ஷாம் அதுக்கு பொருத்தமாக இருந்தார். அந்த ஷாம் இதுக்கு பொருத்தம் இல்லை. ஆமாம், இப்போ ஷாம் இதுக்கு பொருத்தமாக இருக்கிறார். இந்த ஷாம் வந்து வேறையாக இருக்கார். அப்புறம் இந்த பீரியட் ஆனது அப்போ தான் அந்த ஷாம் சின்ன பையனாக இருப்பார். அவர் இதுக்கு பொறுத்துவே பார்க்க முடியாது. முதல்ல அந்த கெஸ்டரே அவருக்கு இது தாங்காது. இவ்வளோ பெரிய சிறைச்சாலை மெயின் பண்ணுற அந்த கெஸ்டரே அவருக்கு தாங்காது. இப்போ அவர் அதில் அதை தாண்டி அவர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, அந்த கெஸ்டர்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே அவர் டெவலப் ஆகிருக்காரு. எப்படி இன்ட்ராக்ஷன் மைன்யூட்டாக புரிஞ்சுக்கிறது ஃபிலிமு. அப்போது ஒரு புதுசாக வந்த ஒரு பையன் அவர் புரிஞ்சுக்கிறதுக்கும் இப்போது அது மெச்சூர்டாக அட்டன் பண்ணுறதுக்கும் வேறு நிறைய வித்தியாசம். ஸோ ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுங்கள், லைக் அவங்க என்ன இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம். நான் தான் திருப்பி சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயம், பிடிச்ச விஷயம், அதை நீங்கள் ரசிக்கிற மாதிரி நான் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். திரையிலேருந்து பார்வை அகலாத அளவுக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார் எங்கள்கிட்ட பேசுனது. உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் மாதிரி எந்த ஃபிலிமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் இட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.